மதுரையில் அழகர் கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பெருவிழாவின் 9ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடந்து வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாமம் சொன்னால் நன்மை பல தருவார். நாமம் சொன்னால் நன்மை பல தருவார். பெருமாள் செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். மதுரை கள்ளழகர் ஆடிப்பெருவிழாவின் சிறப்புகள் என்னென்ன? அங்கு பக்தர்களுக்காக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? மேலும் கள நிலவரம் என்ன? மதுரை பகுதியில் உலக புகழ்பெற்ற திருவிழா என்று பார்த்தோமானால் மதுரை சித்திரை திருவிழா. மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த வைபவத்தின் கதாநாயகனான கள்ளழகர் வீற்றிருக்கும் மலையானது அழகர் மலை. அழகர் மலையின் கீழ் அமைந்திருக்கும் கள்ளழகர் திருக்கோவிலில் தான் சுந்தரராஜ பெருமானாக கள்ளழகர் வீற்றிருக்கிறார். இந்த கள்ளழகருக்கு மாதந்தோறும் திருவிழாக்கள் நடைபெறும். அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றான முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆடிப்பெரும் திருவிழா. இந்த ஆடிப்பெரும் திருவிழாவின் 9ஆம் நாள் நிகழ்வான இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க திருத்தேரோட்டமானது ஆடி திருத்தேரோட்டம். கள்ளழகர் திருக்கோவிலின் ஆடி திருத்தேரோட்டம் அழகர் மலையின் சுற்றி உள்ள அந்த அழகர் மலையின் அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் சுற்றி வலம் வருகிறது திருத்தேரானது. இந்த திருத்தேரோட்டம் தற்பொழுது துவங்கி இருக்கிறது. இந்த திருத்தேரோட்டம் அதாவது மதுரை மாவட்டம் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெரும் திருவிழாவானது கடந்த 1ஆம் தேதி கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து சுந்தரராஜ பெருமாள் அன்னம், கருடன், அனுமார், தங்க குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் கோவில் வளாகத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் 9ஆம் நாளான இன்று சுந்தரராஜ பெருமான் அதாவது கள்ளழகர் வேடம் பூண்டு உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழாவுக்கு வருகை தரும் கள்ளழகர் அந்த சுந்தரராஜ பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி ஸ்ரீதேவி பூதேவியருடன் காலை 8:40 மணிக்கு சரியாக இந்த 60 அடி உயரம் கொண்ட திருத்தேரானது அவர் எழுந்தருளியுள்ள கள்ளழகரான சுந்தரராஜ பெருமானும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் எழுந்தருளி இருந்த திருத்தேரானது புறப்பட்டது. பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த திருத்தேரோட்டமானது அந்த கோவிலின் வளாகத்தில் கோவிலை சுற்றி உள்ள அந்த திருத்தேரோட்ட வீதிகளில் வலம் வந்து இந்த நிகழ்ச்சியில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்கிறார்கள். அதாவது கிராமப்புற கோவில் என்பது கிராமப்புற மக்கள், நீங்கள் அந்த தேரோட்டத்தை பார்த்தாலே தெரியும், அதிகப்படியான கிராமப்புற மக்கள் பங்கேற்கும் திருவிழா. பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதுரையை சுற்றி உள்ள சிவகங்கை, தேனி,
திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட மதுரையை சுற்றியுள்ள தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் இன்று அழகர் கோவிலில் வந்து அங்கேயே தங்கி இருந்து இந்த தேரோட்டத்தில் பங்கேற்று இன்று மாலையானது அதாவது அழகர் கோவிலின் வாயிலில் அமைந்திருக்கும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோவில், அந்த கருப்பண்ண சுவாமி கோவிலில் நிலைக்கதவு சந்தன கதவானது வருடத்திற்கு ஒரு முறைதான் திறக்கப்படும். அந்த கதவு இன்று மாலை திறக்கப்பட்டு 18ஆம் படி கருப்பசாமிக்கு 18 படிகளுக்கு பூஜை செய்து அந்த நிலைக்கதவில் முழுவதுமாக சந்தனம் சாற்றுபடி செய்து இன்று அந்த சிறப்பான பூஜை நடைபெற இருக்கிறது. அதை முன்னிட்டு இந்த ஆடி பெருந்திருவிழாவின் தேரோட்டமானது நடைபெறுகிறது. மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் தலைமையில் சுமார் 1200க்கும் அதிகமான போலீசார் இந்த காவல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். என்றால் அனைவரும் வந்திருப்பவர்கள் கிராமப்புற மக்கள். அந்த கிராமப்புற மக்கள் தங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக போலீசார் ஆங்காங்கு மஃப்டி உடைகளில், அதாவது பொதுமக்களை போன்றே வேட உடைகளில் இருந்து பொதுமக்களுக்கு நல்லபடியான பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோக அழகர் கோவில் நிர்வாகம் சார்பாகவும் அந்த பகுதி பொதுமக்கள் சார்பாகவும் இந்த தேரோட்டமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.